உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆளு நான் சொன்ன இடத்துக்கு வந்திருப்பாங்க. போய் குழந்தைய கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். யோ, நீ இவ்வளோ சம்பாதிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் அதிகமாக காசு கேட்டிருக்கலாம்ல. உங்ககிட்ட உண்மை சொன்னது தப்பா போச்சே. இது பாரு, காசு கொடுத்ததுக்கப்புறம் உனக்கு சொன்னதில் ஞாபகம் இருக்குல்ல, இந்த ஊர்லேயே கொஞ்ச நாள் தலையை கட்ட விடுது, புரியுதா? யோ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்யா. முதல்ல குழந்தை அழறதுக்குள்ள சீக்கிரமா போயா, அப்புறம் பணத்தை வாங்கிட்டு நான் போயிடுவேன். விடாத விடாத போ. அண்ணே என்னை விட்டுருங்க அண்ணே, அதான் காரை காமிச்சிட்டல, இப்படியே என்னை இறக்கி விட்டுருங்க அண்ணே. பொண்ணு உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அதை ஒழுங்கா செய்ய மாட்டியா? குழந்தைய காசுக்கு வித்துட்டு உன்னை விட்டுறணுமா? இரு, அந்த குழந்தைய பிடிக்கிறேன், அப்புறம் இருக்கு உனக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா JPI கிட்டே உன் வேலையை காமிச்சிருப்ப. பொண்ணு காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேனே, என்ன மன்னிச்சிடுங்கண்ணே. இது காசுக்கு ஆசைப்பட்டியா? ஏய், வேகமா போடா. சரிண்ணா. கௌதம் இங்கே தான் காட்டுது, நம்ம பக்கத்துல தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமா போறியா கௌதம்? டென்ஷன் ஆகாத இந்திரா, போயிடலாம். ம், அண்ணா, அந்த வண்டி காணண்ணா. டேய், என்ன அவ்வளவு ஈஸியா சொல்ற? நல்லா பாடுறான். எங்க போயிட போறாங்க? சீக்கிரமா போ. எல்லாம் ஒன்னாலதான். JPI ஐயா உன்னை என்ன செய்ய போறான்னு பாடுறா நீ. ஏய், ஏடா வண்டியை நிறுத்தின? அவங்க போயிட போறாங்கடா, சீக்கிரம் போடா. அண்ணா, அவங்கள மிஸ் பண்ணிட்டேண்ணே. என்ன விட்டுருங்கண்ணே. இங்க பாரு, நீ தானே குழந்தைய கொடுத்துட்டு எங்களாலே வைக்கிற. எங்கடா குழந்தை? எங்க போனாங்கன்னு சொல்லு. அண்ணா, எனக்கு எப்படின்னா தெரியும், நானும் உங்க கூட தானே வந்தேன், எனக்கு தெரியாது, என்ன விட்டுருங்கண்ணே. உன் கூட்டாளி தானே உங்ககிட்ட கூட்டு வந்தான், உனக்கு தெரியாம இருக்காது. குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லி அண்ணே தெரியாதுண்ணே, ஆட மேல சத்தியமா சொல்றேன். எனக்கு ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.